அப்படி தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது சிவனானவர் அவர் முன் தோன்றி, இங்கு யாகம் செய்வதற்கு உனக்கு சீக்கிரமாக இந்த யாகத்தை நீ பூர்த்தி செய்வாய் என்று அவர் அருள் பாலித்ததன் பலனாக அந்த யாகத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது அசுரகாளி அப்படின்னு ஒரு அசுரர்கள் இவருடைய யாகத்திற்கு தடையாக இருந்து இவரை யாகம் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு இவர் என்ன செய்வது என்று சிவனிடம் இவர் இந்த பிரச்சனையை கொண்டு போய் கேட்கும் பொழுது சிவனானவர் திருமால் அதாவது நரசிம்மரை நீ தியானித்து நரசிம்மரை அழைத்து வந்து இந்த யாகத்தை பூர்த்தி செய்து கொள் என்று அவருக்கு ஆக்கிய பிறப்பித்ததாக இந்த பகுதி மக்களின் சொல்லாடல் உள்ளது. அப்பொழுது இவர் திரு நரசிம்மரை நோக்கி தியானம் செய்கிறார், அந்த தவம் செய்கிறார். நரசிம்மர் கர்ஜனையோடு, அதனால அந்த கர்ஜனைங்கிறது வந்துதான் அது சில பேர் கர்ஜனையினாலே நமக்கு வந்து அந்த யானை கர்ஜனை அந்த சத்தம் கேட்டவுடன் அந்த அசுரகாளியானவர்கள் பயந்து ஓடினார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த முல்லைமணிக்காடாக இந்த புனிதமான இடமாக இருந்ததால் இந்த முல்லைமணிக்காட்டில் இந்த சித்தர்கள் தெய்வாமுத்தம் பொருந்திய அம்மாச்சி அம்மனுடைய வேண்டி இந்த தவத்தை செய்திருக்கிறார்கள். இவருக்கு தவத்திற்கு இடையூறாக இருந்த ஸ்ரீ அசுரர்களை ஸ்ரீ மகாவிஷ்ணு நரசிம்மாவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அழித்தார். நரசிம்மனின் உருமல்னா கர்ஜனை சத்தம் கேட்ட இடத்தில் ஆதலால் அவருக்கு இங்கு உருமநாதர் என்று பெயர் உண்டாயிற்று. வழக்கம் போல் மகாலட்சுமி